சரி. ஸோ ஒரு லெசன் என்ன அப்படின்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன். சரியா? the reactions both which involve oxidation and reduction simultaneously. ஓகேவா? ஒரே ரியாக்ஷன்ல எனக்கு வந்து ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் பேர் தான் என்ன? ரெடாக்ஸ் ரியாக்ஷன். சரியா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் ரெடாக்ஸ் ரியாக்ஷன், காப்பர் பிளஸ் வந்து எனக்கு காப்பர் 2+ மாறுது, பிளஸ் காப்பரா மாறுது அப்படின்னா இந்த ரியாக்ஷன் என்ன? ஸோ இந்த இடத்துல காப்பர் வந்து +1 சார்ஜ். ஓகேவா? ஏன்னா காப்பர் பிளஸ்ங்கிறது +1, இந்த காப்பர் +2, இந்த காப்பருக்கு 0. ஏன்னா ஒரு ஆட்டம் வந்து ஒரு எலமெண்ட் ஃபார்ம்ல இருந்ததுன்னா அது வந்துட்டு 0 தான். சரியா? எந்த ஒரு சார்ஜும் இல்லாம தனியா ஒரு எலமெண்ட் ஃபார்ம்ல இருந்ததுன்னா அந்த அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. சரியா? இப்போ +1 வந்துட்டு +2 மாறி இருக்கிறது அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஆக்சிடேஷன். சரியா? +1 வந்துட்டு 0 மாறுறது கம்மியாயிருக்கு. ஸோ ரிடக்ஷனு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா தட் இஸ் கால்டு ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் பேரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன். சரியா? நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, வாட் இஸ் ஆக்சிடேஷன் எலமெண்ட் இன் a molecule is the hypothetical or real charge. ஹைப்போதெட்டிக்கலாவும் இருக்கலாம் அல்லது ரியலாவும் இருக்கலாம். atom due to electronegative difference. electronegative differenceனால எனக்கு அது மேல இருக்கிற சார்ஜ் அதுதான் வந்துட்டு என்னது? ஆக்சிடேஷன் நம்பர். சரியா? ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆனது பாசிட்டிவ், நெகட்டிவ், ஹோல் நம்பர், 0, ஹோல் நம்பர்ல இந்த ஹோல். ஓகேவா? ஹோல் நம்பர், 0, ஃபிராக்ஷனல் வேல்யூ எது வேணா இருக்கலாம் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேவா? பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், 0வா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். சரியா? மெட்டல் கார்பனில். ஓகேவா? எண்ணெய்ங்கிறது மெட்டல், CO கார்பனில். ஓகேவா? CO கார்பன் மோனாக்சைடு தானே, CO கார்பனில். சரியா? மெட்டல் கார்பனில் எல்லாமே அந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும் அப்படின்னா 0. ஓகேவா? மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. சரியா? அதே மாதிரி N3H. N3H என்ன? N3Hல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் பார்த்தா அப்படின்னா 3 நைட்ரஜன் இருக்கு. ஸோ நைட்ரஜன் தான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1 தான். ஓகேவா? அப்போ 3x + 1 = 0 அப்படின்னா x எவ்வளவு வரும்? -1/3. ஓகேவா? -1/3. சரியா? HCl. HCl என்ன? ஸோ HCl ஹைட்ரஜனுக்கு என்ன? +1. Clக்கு எவ்வளவு வரும்? அப்போ +1 + x = 0, x = -1. ஓகேவா? ஸோ எவ்வளோதான்? ஓகேவா? அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? NaCO4ல நிக்கலுக்கு 0, N3Hல வந்து +-1/3, HCl வந்துட்டு Clக்கு -1. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல்ஸ் டு ரூல்ஸ் அட்டாமிக் மாலிகுல். இப்போ AAD இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட சார்ஜுமே 0 தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் பாண்டு அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0 தான். சரியா? ஸோ A சிங்கிள் பாண்ட், A டபுள் பாண்ட், எது வந்தாலும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 தான். சரியா? அட்டாமிக் மாலிகுல்ல AB இது சும்மா வந்து -3 +3 போட்டுருவாங்க. ஓகேவா? ஹெட்டிரோ டயட்டாமிக் மாலிகுல்ல மைனஸ் தனித்தனியா பிரியும். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இங்க உங்களுக்கு புரியறதுக்காக +1 -1 போட்டுறாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் HF இது ஒரு ஹெட்டிரோ அட்டாமிக் மாலிகுல். ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு ஆட்டம். ஹைட்ரஜன், ஃப்ளோரின் வெவ்வேறு ஆட்டம். ஸோ இதுல பார்த்தா அப்படின்னா ஃப்ளோரினுக்கு நெகட்டிவ் சார்ஜ், ஹைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரியும். ஸோ அதுதான் வந்துட்டு +1 -1 போட்டுறாங்க. சரியா? ஏன்னா ஃப்ளோரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் அதிகம், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஸோ அதனால +- தனித்தனியா போட்டுறாங்க. சரியா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீ ஸ்டேட் இன் 0. ஓகேவா? ஃப்ரீ எலமெண்டோட இருக்கும்போது 0. சரியா? நான் சொன்ன மாதிரி தான் சோடியம், காப்பர், அயோடின், குளோரின், ஆக்சிஜன் எல்லாம் தனித்தனியா இருக்கும்போது அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0. சரியா? அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ல இருக்கும்போதும் அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன? 0 தான். டைமண்ட், கிராஃபைட், மோனோக்ளினிக் சல்ஃபர், ரோம்பிக் சல்ஃபர். ஓகேவா? இதுல எல்லாம் வந்துட்டு அதோட சல்ஃபரோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0வா இருக்கும். கார்பனோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0வா இருக்கும். சரியா? கார்பன் தானே இருக்கும். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0.
ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அன் எலமெண்ட் ஆஃப் ஆல் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் அலை ஆர் ஜீரோ. ஸோ எனக்கு எல்லா காம்பனன்ட்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் அலை வந்துட்டு எனக்கு ஜீரோ. ஓகேவா, அலாயில இருக்கிற எனக்கு எல்லா காம்பனன்ட்ஸோட ஆக்சிடேஷன் ஜீரோ தான் இருக்கும். சரியா, இப்போ அயனையும் அலுமினியத்தையும் ஒரு மேக் பண்ணி நான் அலாய் போடுறேன். அலாய்னா என்ன, எனக்கு குரூப் ஆஃப் மெட்டல் சேர்ந்து ஒரு எதை காம்பவுண்ட் ஃபார்ம் மட்டும் தான் அலாய். சரியா, அந்த மாதிரி வந்துட்டு இதுல வந்துட்டு இப்போ அயனையும் அலுமினியத்தையும் சேர்த்து நான் ஒரு அலாய் மேக் பண்றேன் அப்படின்னா அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் அலாயோட அலுமினியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஜீரோ தானே இருக்கும். ஓகேவா, அதில் உள்ள எல்லா காம்பனன்ட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜீரோ தான். சரியா, அதான் அந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோரின் இன் ஆல் த காம்பனன்ட்ஸ் -1. ஓகேவா, எல்லா காம்பனன்ட்லயுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோரின் எவ்வளோ -1. சரி, ஓகேவா. நெக்ஸ்ட் குரூப் 1. நீங்க அந்த பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் குரூப்போட ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளோ +1 மைனஸ், அதாவது செகண்ட் குரூப்போட ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளோ +2. So oxidation rate of hydrogen. So hydrogen in most of the compound எனக்கு வந்து +1 இருக்கும். ஆனா மெட்டல் ஹைட்ரைட்ல மட்டும் -1. NaH, ஓகேவா, AH, SH இதுலாம் ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் ரேட் -1. ஏன்னா ஹைட்ரஜனை விட சோடியம்க்கு எலக்ட்ரோ பாசிட்டிவ் அதிகம், எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி அதிகம். அப்படிங்கிறதுனால பிளஸ் சார்ஜ் இங்கே தான் போயிடும். ஓகேவா, ஹைட்ரஜன் மெட்டல் ஹைட்ரேட்டுக்கு -1. ஓகேவா, மெட்டல் ஹைட்ரேட்ஸ்ல மட்டும் ஹைட்ரஜனுக்கு -1. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துங்க, சோடியம் ஹைட்ரேடு, லித்தியம் ஹைட்ரேடு, கால்சியம் ஹைட்ரேடு, மெக்னீசியம் ஹைட்ரேடு. சரியா, நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் இன் மோஸ்ட் ஆஃப் தி காம்பனன்ட் இஸ் -2 எக்ஸப்ட் பெராக்சைட்ல -1. சரியா, பெராக்சைடுக்கு என்ன, H2O2. ஸோ பெராக்சைடு இந்த மாதிரி ஓகேவா, Na2O2, H2O2. சூப்பர் ஆக்சைட்ல -1/2. ஓகேவா, ஸோ ஆக்சிஜன் -1/2. ஓசோனைடு O3- -1/3. சரியா, ஓசோனைடு மேக்ஸிமம் காம்பவுண்ட்ல எனக்கு -2 தான் இருக்கும் ஆக்சிஜன். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல எனக்கு இந்த மாதிரி வேரி ஆகும். சரியா, ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் OF2. ஓகேவா, OF2ல +2 ஆக்சிஜனோட ஸ்டேட் +2, O2F2ல +1. சரியா, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் OF2 +2, O2F2ல +1. ஓகேவா, ஏன்னா ஃப்ளோரின் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். அப்படிங்கிறதுனால அங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ ஆக்சிஜனுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் சார்ஜ் தான் வரணும். ஏன்னா ஒரு இது நெகட்டிவ், ஏன்னா ஒரு ஹெட்டிரோடாமிக் மாலிகுல்ல ஒரு இது நெகட்டிவா இருக்கலாம், இன்னொன்று பாசிட்டிவா இருக்கணும். சரியா, ஸோ இப்போ ஃப்ளோரினுக்கு தான் இங்கே நெகட்டிவ், ஏன்னா அதுக்கு தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். அப்படிங்கிறதுனால இப்போ OF2ல இப்போ நான் ஆக்சிஜனுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆக்சிஜனுக்கு என்ன வச்சுக்கோங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் +2 × ஃப்ளோரின், ஃப்ளோரினுக்கு எவ்வளோ -1. ஏன்னா ஃப்ளோரினுக்கு தான் -1 வரும், ஈக்குவல் டு 0. எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு +2. ஓகேவா, அப்போ ஆக்சிஜன் OF2ல ஆக்சிஜனுக்கு +2. சரியா, நியூட்ரல் மாலிகுல். ஓகேவா, ஒரு நியூட்ரல் மாலிகுல்ல H2SO4 அதுல பார்த்தா அப்படின்னா இதுல நான் வந்துட்டு சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட்ரஜனுக்கு இருக்குன்னா பிளஸ், ஆக்சிஜனுக்கு -2, ஆக்சிஜன் -2, 2 ஹைட்ரஜன் இருக்கு, 2 × +1 கண்டுபிடிச்சா அப்படின்னா +6 வரும். அப்போ H2SO4ல சல்ஃபருக்கு +6. ஓகேவா, H2SO3ல அதே மாதிரி +4 வரும். சரியா, அவ்வளவுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் பாலி அட்டாமிக் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா, SO4 2- இப்போ பார்த்தா அப்படின்னா X +4 × -2 = -2. சரியா, ஸோ அப்போ X = +6. இது அப்படியே டேரக்டா உள்ளதான். அதே மாதிரி HCO3- கார்பனை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, +4 வரும். சரியா, ஓகேவா. இன் கேஸ் ஆஃப் கோஆர்டினேட் பாண்டா இருந்தது அப்படின்னா ஸோ இப்போ அதே மாதிரி தான். ஓகேவா, 1 +2 ஆகும், இன்னொன்று -2 ஆகும் பிரியும். ஓகேவா, எது எலக்ட்ரான எது எலக்ட்ரானை வாங்குதோ அதுதான் வந்து மைனஸ்ல போகும், கொடுக்கறது +ஆ ஆயிடும். சரியா, ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதே மாதிரி தான். ஓகேவா,
நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் அயானிக் பாண்ட் என்ன, சார்ஜ் ஆஃப் கேட்டையன் வந்துட்டு என்னது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கேட்டையன், சார்ஜ் ஆஃப் அயன் வந்துட்டு ஆக்சிடேஷன் ஆஃப் அயன். ஃபார் எக்ஸாம்பிள் NaCl Na பிளஸ் என்னது +1 சார்ஜ், NaCl என்னது மைனஸ். ஓகேவா? ஸோ சார்ஜ் ஆஃப் கேட்டையன் எவ்வளோ, அதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கேட்டையன். சார்ஜ் ஆஃப் அயன் வந்துட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன். சரியா? அவ்வளவுதான். அதே மாதிரி MgCl2 Mg2 + 2Cl மைனஸ். ஸோ இது Mgக்கு 2 பிளஸ், Cl மைனஸுக்கு -1. சரியா? -2 போட்டக்கூடாது. மேக்ஸிமம் என்ன சார்ஜ் அப்படின்னா -1, அவ்வளவுதான். ஓகேவா? அது எத்தனை சில -1 தான் சார்ஜ். சரியா? நெக்ஸ்ட் fractional oxidation number. ஓகேவா? ஸோ fractional oxidation number is the average of oxidation atoms of element under examination. ஸோ எல்லாம் ஆவரேஜா ஆக்சிடேஷன் தான் fractional oxidation நம்பர்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சர் இல்லாம மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் பார்க்கும்போது fractional oxidation ஸ்டேட் மட்டும்தான் தெரியும். அதே மாலிகுலர் ஸ்ட்ரக்சரோட பார்க்கும்போது ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் சொன்னது புரியாம இருந்தாலும் கூட இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். இப்போ C3O2 வச்சு நான் சொன்னேன் அப்படின்னா இதை பார்க்கும்போது ஃபிராக்ஷனல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபிராக்ஷனல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்முலா மட்டும் வச்சு பார்க்கும்போது. அதுவே நான் ஸ்ட்ரக்சரை வச்சு பார்த்தேன் அப்படின்னா C3O2 ஸ்ட்ரக்சர் இதுதான். இதுல நான் ஒவ்வொரு ஆட்டமுக்கும் நான் டிஃப்ரெண்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். அதான் சொல்றாங்க அந்த லைன். சும்மா அந்த C3O2 வச்சு பார்க்கும்போது நான் கார்பனுக்கு +4/3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் போட்டுருவேன். என்னோட ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த நடுவில் 0, ரைட் கார்பனுக்கு +2, இந்த கார்பனுக்கு எனக்கு +2, இந்த ஆக்சிஜனுக்கு -2, இந்த ஆக்சிஜன் -2. இந்த மாதிரி தனித்தனியா பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கும்போது நான் தனித்தனியா இருக்கிற ஆட்டமுக்கும் நான் என்ன பண்ணலாம், ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். அதான் சொல்றாங்க அந்த லைன்ல. சரியா? ஒரு மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் பார்க்கும்போது நம்ம ஈஸியா ஃபிராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர் போட்டலாம். போது நம்ம தனித்தனி ஆட்டமுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதான் அதுல சொல்றாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் Br8O3. ஓகேவா? ஸோ Br3O3 ஓகேவா? O3 போட்டு O8 அது, ஆனா 3 மாதிரி இருக்கு. ஓகேவா? ட்ரைப்ரோமோ ஆக்டாக்ஸ் ஸ்ட்ரக்சரு. நம்ம அதோட Br3O8 வச்சு சொல்லலாம். ஆனா உள்ள 3 புரோமின் இருக்குல்ல, அந்த 3 புரோமினுக்கு என்ன ஆக்சிடேஷன், மிடில் புரோமினுக்கு +4, ரைட் புரோமினுக்கு +6, +6. ஓகேவா? மற்ற எல்லாத்துக்குமே மற்ற எல்லா -2 -2 எல்லாத்துக்குமே. ஓகேவா? ஸோ அப்போ 8 ஆக்சிஜன் இருக்கு. இப்போ -2 அப்படின்னா -16 வரும். 3 புரோமின் சேர்த்தோம்னா எனக்கு 16 + 16 - 16 நியூட்ரல் ஆயிடுது. அப்போ இது ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இந்த புரோமின் எதுக்காக +6 அப்படின்னா 3 ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு. சரி, 3 ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு. இப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு 2- அப்படின்னா 3 ஆக்சிஜனுக்கு 6-. அப்போ இந்த புரோமின் என்னவா இருக்கணும், 6+ இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த புரோமின் எனக்கு 3 ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு 2-, ஆக்சிஜனுக்கு 6- இருக்கணும். நடுவில் உள்ள புரோமின் எத்தனை ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு, 2 ஆக்சிஜன் கூட. அப்போ 4- வரும். அப்போ புரோமினுக்கு +. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து வந்துட்டு S4O6 2-. ஓகேவா? S4O6 2-. இதை வச்சு நான் சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சு விடலாம். ஆனா தனித்தனியாக கண்டுபிடிக்கணும்ல. ஸோ 4 சல்ஃபர் தொடர்ந்து 6 2-, 4 சல்ஃபர் தொடர்ந்து பாண்ட் வச்சிருக்கோம். அதுல ஒரு சல்ஃபரை போட்டு கூட கால்குலேட் பண்ணி கூட போடலாம். சரியா? நடுவில் உள்ள சல்ஃபருக்கு 0, 2 சல்ஃபர். மற்றதுல நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 2 ஆக்சிஜனுக்கு 4- 5-. அப்போ இங்க 5+. ஓகேவா? இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு 2-, இந்த ஆக்சிஜன் ஒரு -. அப்போ 5-. அப்போ இங்க இந்த சல்ஃபருக்கு 5+. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி Fe3O4, Mn3O4, Pb3O4. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த O2 +ல +1/2 சொல்றாங்க. ஓகேவா?
O2 மைனஸ்ல 1/2 ஒரு சார்ஜ். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர். சரியா? அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் So application of oxidation number பார்த்து அப்படின்னா to determine the strength of acid and base. So எனக்கு ஒரு ஆசிடோட ஸ்ட்ரென்த்தையும் so application of oxidation number. ஓகேவா? so to determine the strength of acid and base, எனக்கு ஒரு ஆசிடோட ஸ்ட்ரென்த்தையும் பேஸோட ஸ்ட்ரென்த்தையும் டிட்டர்மைன் பண்றதுக்காக உதவுது. அது எப்படி உதவுது? strength of acid is directly proportional to oxidation number. oxidation number அதிகமாக அந்த ஆசிடோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? strength of base is inversely proportional to oxidation number. ஓகேவா? ஸோ கம்மியாக பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா HClO4, HClO3, HClO2, HClO. ஓகேவா? இதுல பார்த்தா அப்படின்னா அசிடிக் கேரக்டர். ஓகேவா? இதான் அசிடிக் கேரக்டர். ஏன்னா ஆக்சிடேஷன் நம்பர் Cl+க்கு தான் அதிகம், Cl+7க்கு தான் அதிகம். ஆனா ஒவ்வொரு Cl பார்த்தேன் அப்படின்னா இது வந்துட்டு Clக்கு வந்துட்டு +7 வரும், இங்க வந்துட்டு +5 வரும், இங்க +3 வரும், இங்க +1 வரும். ஓகேவா? C7+ அதிகம். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாக கம்மி அசிடிக் நேச்சரும் அதிகமாகும். சரியா? அப்ப HClO acid. ஓகேவா? to determine the oxidizing and reducing nature of compound. so oxidizing agent என்ன? எது எனக்கு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணோ அதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்னா எலக்ட்ரானை ரிமூவ் பண்றவன் ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி தான் ரெடியூஸ் ஆகணும், மத்தவனை ஆக்சிடைஸ் பண்ணணும், அதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி தான் ஆக்சிடைஸ் ஆகணும், ஓகேவா, மத்தவனை ரெடியூஸ் பண்ணணும், அதான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? நெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட் தன்னோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்தா அவன் பேரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரியா? ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்தா அவன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் இருக்க முடியும். ஓகேவா? லோவஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்தா ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? KMnO4, K2Cr2O7, H2SO4, SO3, H3PO4, HNO3, HClO4 இதெல்லாமே என்ன? இதெல்லாம் எல்லாமே அதோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ Mn பாத்தி அப்படின்னா இதுல வந்து 7+ இருக்கு. ஓகேவா? இங்க Cr பார்த்தோன்னா 6+ இருக்கு. இங்க SO4 பாத்தீங்கன்னா சரி H2SO4 பார்த்தோன்னா இதுல சல்ஃபர் வந்து +6 இருக்கு. SO3லயும் சல்ஃபர் +6 இருக்கு. H3PO4லயும் பாஸ்பரஸ் +5 இருக்கு. ஓகேவா? HNO3லயும் நைட்ரஜன் +5 இருக்கு. HClO4லயும் குளோரின் +7 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் பார்த்தா அப்படின்னா PH3, NH3, CH4. ஸோ எல்லாமே ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ மேல உள்ளது பார்த்தது எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? ஏன்னா அதோட எலமெண்ட் வந்துட்டு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? மேங்கனீஸ்க்கு +7 தாண்டி போகாது, அது மாதிரி குரோமியத்துக்கு +6 தாண்டி போகாது, சல்ஃபருக்கு +6 தாண்டி போகாது, பாஸ்பரஸுக்கு +5 தாண்டி போகாது. ஓகேவா? அதோட ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கிறதுனால அது எல்லாமே என்ன? அது எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஒரு எலமெண்ட் தன்னோட ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருந்ததுன்னா அவன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? இப்ப பாஸ்பரஸ் இங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், -3ல இருக்கு, நைட்ரஜன் -3, கார்பன் -4ல இருக்கு. சரியா? இதெல்லாமே லோவஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? சோ இதால அப்பனா இது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? இது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா தன்னால ஆக்சிடைஸ் ஆகிக்க முடியும், அதான் ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? if a compound present intermediate oxidation state 8 எனில் both oxidation and reducing agent. ஓகேவா? சோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா? சோ இன்டர்மீடியேட்டா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சிருக்குது அப்படின்னா அந்த காம்பவுண்ட் எனக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்டாவும் இருக்க முடியும், ரெடியூசிங் ஏஜென்ட் முடியும். ஓகேவா?
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா HNO2ல நைட்ரஜனுக்கு ஆக்சிஜன் என்னென்ன +3யா, H3PO3 இங்க +3 ஓகேவா, சல்ஃபர் +4 இங்க -1 ஓகேவா. ஸோ இது எல்லாமே என்னதான் போத் ஆக்சிடைசிங் ஏஜென்டாவும் இருக்க முடியும், ரெடியூசிங் ஏஜென்டாவும் இருக்க முடியும் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் H3PO3 பார்த்தா எனக்கு ஆக்சிடைஸ் ஆகி H3PO4 மாற முடியும், ரெடியூஸ் ஆகி H3PO2 மாற முடியும், H3PO2 மாற முடியும். ஸோ ஒரே காம்பனண்ட் ஆக்சிடைஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும், அப்போ அது ஆக்சிடைசிங் ஏஜென்டாவும் இருக்கும், ரெடியூசிங் ஏஜென்டாவும் இருக்கும் ஓகேவா. ஓகே, டு கால்குலேட் தி ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஏ காம்பவுண்ட், ஒரு காம்பவுண்ட் நம்ம ஈக்குவலன்ட் வெயிட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆர் லாஸ் ஓகேவா. மாலிகுலர் வெயிட்டை எனக்கு எவ்வளவு எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு அல்லது எவ்வளவு எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த காம்பவுண்ட் கிடைச்சிரும் சரியா. நெக்ஸ்ட் நோட்டேஷன் ஓகேவா. ஸ்டாக் நோட்டேஷன் என்ன, ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை புல்லிங் எ ரோமன் நியூமரல் ஓகேவா, ஓகேவா, ரோமன் நியூமரல் AuCl. ஸோ இப்போ ஆவரஸ் குளோரைடு பார்த்தோம் அப்படின்னா இதோட கோல்டோட ஆக்சிடேஷன் +1, அந்த +1 நான் ரோமன் நியூமரல்ல போடணும் சரியா. இந்த AU பிராக்கெட்ல இந்த 1 ரோமன் லெட்டர்ல போட்டாங்களா அந்த மாதிரி தான் நம்ம சார்ஜை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் சரியா. அதே மாதிரி ஆரிக் குளோரைடு AuCl3, RS குளோரைடுனா AuCl, ஆரிக் குளோரைடுனா AuCl3. இதை வந்து கோல்டுக்கு வந்துட்டு +3, அப்போ 3 வந்துட்டு ரோமன் நியூமரல்ல போடணும் சரியா. அதே மாதிரி டின் குளோரைட்ல டின்னு பார்த்தா அப்படின்னா +2 ஓகேவா, ஸ்டானஸ் குளோரைடு. HAuCl4 இதுல A வந்துட்டு 3 ஓகேவா. அது மாதிரி நிறைய கொடுத்துருவானுங்க, இதெல்லாம் நீங்களா பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்படியே டைரக்டா ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்க வேண்டியதான் ஓகேவா. அந்த மெட்டலுக்கு என்ன ஆக்சிஜன் ஸ்டேட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா ரோமன் நியூமரல்ல போட வேண்டியதான் சரியா. ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின், ஐடென்டிஃபை தி ஸ்பீசிஸ் ரெடியூஸ்டு ஆர் ஆக்சிடைஸ்டு ஓகேவா. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவானுங்க, இந்த ரியாக்ஷன்ல எந்த ஸ்பீசிஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு, எந்த ஸ்பீசிஸ் ஆக்சிடைஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா. ஸோ Cu2O காப்பரோட ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளோ, Cu2O வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் காப்பர், காப்பருக்கு இந்த இதில் +1 வரும் ஓகேவா, ஆக்சிஜனுக்கு எங்கேயும் -1 தான் சரியா. ஆக்சிஜனுக்கு -2 இந்த C2S காப்பருக்கு +1, சல்ஃபருக்கு -2 ஓகேவா. ஸோ காப்பர் தனியா காப்பர் இருந்தாலும் அதோட ஆக்சிஜன் 0 ஓகேவா. SO2ல சல்ஃபருக்கு +4, ஆக்சிஜனுக்கு -4 சரியா. 2 ஆக்சிஜன் இருக்குல்ல, ஸோ -4 ஓகே. இப்போ வந்துட்டு காப்பர் டு Cu2O வந்துட்டு இப்போ எது என்ன கேட்குறேன் அப்படின்னா எது எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு, எது எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க சரியா. இப்போ காப்பர் +ல இருந்து காப்பர் 0க்கு மாறுறது ரெடியூஸ் ஆயிருக்கா, இந்த காப்பர் + வந்துட்டு எனக்கு காப்பர் 0 மாறி இருக்கிறது எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு ஓகேவா. அவ்வளவுதான். இங்க காப்பர் C2S இருக்கிற சல்ஃபர் வந்து -2ல இருந்து இங்க வந்து சல்ஃபர் +4க்கு மாறி இருக்கு. ஸோ இது ஆக்சிடைஸ் ஆயிருக்கா, அதிகமாகிருக்கு, அப்ப வந்துட்டு அது வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் சரியா. ஸோ காப்பர் 0க்கு மாறுறது ரெடியூஸ் ஆயிருக்கு, சல்ஃபர் ஓகேவா. ஆக்சிஜன் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, சல்ஃபர் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, அந்த சல்ஃபர் S2 வந்து எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, காப்பர் + வந்து எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன் என்ன, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிடக்ஷன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஓகேவா. ஸோ ஒரு எலமெண்ட்ல நான் வந்துட்டு ஆக்சிஜன் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மெட்டல் ஆக்சைட்ஸ் கிடைக்கும். ஒரு மெட்டல் அல்லது நான் மெட்டல்ல போட்டேன் அப்படின்னா மெட்டல் ஆக்சைட்ஸ் அல்லது நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் கிடைக்கும் சரியா.
இது வந்துட்டு ஆக்சிடேஷன். ரிடக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். சரியா? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னாலும் ஆக்சிடேஷன் தான், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னாலும் ரிடக்ஷன் தான். சரியா? ஆக்சிடேஷன் என்ன? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். சாரி, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அல்லது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இதான் ஆக்சிடேஷன். ரிடக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? இதான் ரிடக்ஷன். ஸோ இப்போ H2Sல Cl2 H2S plus Cl2 போட்ட அப்படின்னா இது வந்துட்டு ஆக்சிடேஷன். ஏன்னா வந்துட்டு இங்க ஹைட்ரஜன் வந்துட்டு இங்க ரிமூவ் இங்க வந்து HCl போகுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மாறுது அப்படின்னா திஸ் இஸ் ஆக்சிடேஷன். சரியா? ஸோ ஏன்னா Cl அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். ஸோ அதை நான் ஆக்சிடேஷன் சொல்லலாம். சரியா? அதே மாதிரி அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டும் என்னதான் ஆக்சிடேஷன் தான். இது எல்லாமே ஒரு எலமெண்ட். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆக்சிடேஷன். சரியா? அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்டும் என்னதுதான், எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்டும் என்னதான் ஒரு ஆக்சிடேஷன் தான். இப்போ NaI வந்துட்டு ரிமூவ் ஆகி NaO வச்சா மாறுது இல்ல. ஸோ இது ஒரு ஆக்சிடேஷன். சரியா? ஓகே. அதே மாதிரி இங்க பார்த்தா அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா என்ன? ஆக்சிஜன் ரிடக்ஷனு. ஓகேவா? அதே மாதிரி அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட், காப்பர் மெர்குரி போன்ற எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் ஆட் பண்ணா அதுக்கு பேர் என்ன? ரிடக்ஷன். சரியா? அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் அப்படின்னா அதுவும் என்ன? ரிடக்ஷன் தான். சரியா? குளோரின் நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ரிடக்ஷன். சரியா? அவ்வளவுதான். அதுவே நான் எலக்ட்ரானிக் அல்லது மாடர்ன் கான்செப்ட் வச்சு ஆக்சிடேஷன் என்ன ரிடக்ஷன் என்ன சொல்றேன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன? ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா ஆக்சிடேஷன். ஓகேவா? இப்போ Zn வந்துட்டு Zn2+ மாறுது அப்படின்னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிருக்கும், 2 எலக்ட்ரான். அப்போ இது என்னது? ஆக்சிடேஷன். ஓகேவா? ரிடக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஆட் பண்ணி எனக்கு வந்துட்டு ஒரு அயான்ல ஒரு எலக்ட்ரான் ஆட் வந்துட்டு எலமெண்டா மாறுறதுதான் ஆக்சிடேஷன். சரியா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? எனக்கு ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நிறைய டைப் இருக்கு. காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? காம்பினேஷன் என்ன? AB gives C அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அப்படின்னா ரெண்டு ரியாக்ஷன் வந்துட்டு கம்பைன் ஆகி எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றது என்னது? காம்பினேஷன் அப்படின்னா என்ன? A plus B gives C. இதுல A and B both A and B ஆனது எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ எனக்கு வந்து சிங்கிற ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் பண்ணது, கம்பைன் ஆகி எலமெண்ட்லாம் கம்பைன் ஆகி எனக்கு காம்பவுண்டா ஃபார்ம் பண்ணதான் காம்பினேஷன். அவ்வளவுதான். சரியா? இப்போ கார்பன் ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. மெக்னீசியம் நைட்ரஜன் சேர்ந்து மெக்னீசியம் நைட்ரைடா ஃபார்ம் பண்ணுது. அவ்வளவுதான். இந்த மாதிரி எலமெண்ட்லாம் சேர்ந்து காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்றதுதான் ஓகேவா காம்பினேஷன். ஓகேவா? ஒரு ரியாக்ஷன்ல எனக்கு ரெண்டு சேர்ந்து கம்பைன் ஆகி ஃபார்ம் பண்றதா காம்பினேஷன். ஓகேவா? அவ்வளவுதான். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ஒன்னு ரெண்டா உடையிறது, அப்படியே ஆப்போசிட். காம்பினேஷன் ஆப்போசிட் டீகம்போசிஷன். இப்போ வாட்டர் வந்துட்டு என்ன பண்ணுது? H2O எனக்கு வந்துட்டு H2O2 உடையுது. NaH வந்துட்டு NaH2O உடையுது. KClO3 வந்துட்டு KClO2 உடையுது. சரியா? ஸோ திஸ் இஸ் டி. எனக்கு எல்லா ரியாக்ஷன் சொல்ல முடியாது. ஓகேவா? சில டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வந்துட்டு எனக்கு ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இல்லாமலும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா CaCO3 வந்துட்டு எனக்கு CaO மாறுது பிளஸ் CO2 மாறுதுல, அதுல வந்துட்டு எனக்கு இது ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஏன்னா அதுல வந்துட்டு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன் நடக்கல. சரியா? எந்த ஒரு ஏன்னா கார்பனும் இங்க +4ல இருந்து +4 தான் போயிருக்கு. கால்சியமும் என்னதான் +2 தான். இங்கேயும் கால்சியம் +2 தான், இங்கேயும் கால்சியம் +2 தான். அதே மாதிரி ஆக்சிஜன் -2 தான். ஸோ ஆக்சிடேஷன் நடக்கல, ரிடக்ஷன் நடக்கல. ஸோ திஸ் இஸ் நாட் அ திஸ் இஸ் அ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பட் நாட் ஏ ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? பேர்லயே இருக்கு. ஓகேவா? ஒரு மெட்டல் போயிட்டு இன்னொரு மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்றதும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்போ X + YZ அப்படிங்கிற ஒரு இது போறேன் அப்படின்னா இந்த X போயிட்டு என்ன பண்ணும்? ஒய்யை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு Z கூட சேர்ந்துடும், XZ + Y. ஸோ இவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சரியா? XZ + Y. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு ரெண்டு டைப் இருக்கு, மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற மெட்டல் can be displaced by another metal in the uncombined state. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமே.
ஸோ மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்ல மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடக்குது, தெரிஞ்சு வச்சோங்க. யூசஸ் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்ல மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடக்குது, சரியா. சிஎஸ்ஓ வந்துட்டு ஜிங்கா மாறுறது என்ன பண்ணுவோம், இப்போ காப்பர் போயிட்டு இல்ல அந்த ஜிங்க் போயிட்டு காப்பர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இசரன்எஸ்ஓ4 போயிடும், சரியா. ஸோ இதுதான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஒரு எலமெண்ட் போயிட்டு ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணிடும், ஓகேவா. அது மாதிரி கால்சியம் போயிட்டு V2O5 இருக்கிறத போய் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு கால்சியம் ஆக்சைடா மாறிடும். அதே மாதிரி மெக்னீசியம் போயிட்டு TiCl4 போயிட்டு டிஸ்பிளேஸ் பண்ணும். அலுமினியம் போயிட்டு Cr2O3 டிஸ்பிளேஸ் பண்ணும், அவ்வளவுதான், சரியா. இது மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, அப்படியே ஆப்போசிட். எதெல்லாம் நான் மெட்டல் அது அப்படியே போயிட்டு டிஸ்பிளேஸ் பண்றது. ஒரு மெட்டல் ஆட்டம் அல்லது நான் மெட்டல் ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற நான் மெட்டல் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நடக்கிற ரியாக்ஷன் தான் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ அது புரியல அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு மெட்டல் போயிட்டு நான் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணும், இந்த ஆக்சிஜனை டிஸ்பிளேஸ் பண்ணும். ஆக்சிஜன் என்ன, நான் மெட்டல் தானே. ஸோ இந்த சோடியம் போயிட்டு இந்த ஆக்சிஜனை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு சோடியம் ஹைட்ராக்சைடா போயிடும், சரியா. அதுதான் ஒரு மெட்டல் வந்துட்டு நான் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்றதுதான் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேவா. அது மாதிரி கால்சியம் வந்துட்டு அதே ஆக்சிஜன் தான் போயிட்டு டிஸ்பிளேஸ் பண்ணும், ஓகேவா. So next, less active metals can liberate the gas from stream and magnesium stream. எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா மெக்னீசியம் அண்ட் அயான், ஓகேவா. இது ரெண்டுமே லெஸ் ஆக்டிவ் மெட்டல்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா H2 கூட சேர்ந்து ஸ்டீம் கூட சேர்ந்து, ஸ்டீம் நான் வாட்டர் நான் ஹீட் பண்ண அப்படின்னா அதான் ஸ்டீம் சொல்லுவோம், நீராவின்னு சொல்லுவோம்ல. அப்போ வாட்டரை ஹீட் பண்ணாதான் நீராவி வரும், ஓகேவா. அதை கூட நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும், ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அயன் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், சரி. நெக்ஸ்ட், எந்தெந்த மெட்டல் கோல்டு வாட்டர் அண்ட் ஸ்டீம் கூட ரியாக்ட் ஆகிட்டு H+ ரீப்ளேஸ் பண்ண முடியலையோ அது ஆசிடோட சேர்ந்து H+ ரீப்ளேஸ் பண்ணும், ஓகேவா. கோல்டு வாட்டர் கூட சேர்ந்து எனக்கு H+ ரீப்ளேஸ் பண்ண முடியலையோ, ஓகே, அதெல்லாம் வந்து எனக்கு என்ன பண்ணும், ஆசிட் கூட சேரும், ஓகே. இப்போ வந்து ஜிங்கு மெக்னீசியம் அயான் இதெல்லாம் வந்து எனக்கு ஆசிட் கூடயும் சேரும், சரியா. ஆசிட் கூட சேர்ந்து இதை ஃபார்ம் பண்ணி விட்டுரும், சரியா. H2 கேஸை லிபரேட் பண்ணும். எவ்வளவு சீக்கிரம் H2 கேஸ் லிபரேட் பண்ணும் என்பதை பொறுத்து மெட்டலோட ரியாக்டிவிட்டி கண்டுபிடிக்கலாம், ஓகேவா. ஸோ எந்த அளவுக்கு அது H2 ரிலீஸ் பண்ணதை பொறுத்து ரியாக்டிவிட்டி கண்டுபிடிக்கலாம். Fe வந்து லெஸ் ரியாக்டிவ், ஸோ ஹைட்ரஜன் எவல்யூஷன் ரொம்ப லோவா நடக்கும், சரியா. Mg வந்துட்டு மோர் ரியாக்டிவ், ஓகேவா. எதை வச்சு நான் மோர் ரியாக்டிவ் சொல்றேன் அப்படின்னா எலக்ட்ரோ டிடக்ஷன் பொட்டன்ஷியல் நீங்க படிப்பீங்க, சரியா. எங்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க, ஓகேவா. அதுல சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரோ டிடக்ஷன் பொட்டன்ஷியல் எதுக்கு வந்துட்டு மோர் நெகட்டிவா இருக்கோ அது மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ இப்போ அயனு மெக்னீசியம் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு மெக்னீசியத்துக்கு தான் மோர் நெகட்டிவா இருக்கும், ஓகேவா. மெக்னீசியத்துக்கு தான் மோர் நெகட்டிவா இருக்கும், ஸோ அதனால எனக்கு அதான் மோர் ரியாக்டிவ், சரியா. அதே மாதிரி கோல்டு ரெண்டுமே ரொம்ப ரியாக்டிவிட்டி கம்மி கூட சேர்ந்து லிபரேட் பண்ணாது, ஓகேவா. ஸோ ரியாக்டிவிட்டி சும்மா கொடுத்துனானுங்க ஜிங்க் ஏஜி. அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ்னு ஒன்று இருக்குப்பா, சரியா. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி லெசன்ல எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ்னு ஒன்று இருக்கு, படிச்சு வச்சுக்கணும், சரியா. ஸோ எந்தெந்த வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, ஆர்டர் படி ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு மோர் நெகட்டிவ் எதுக்கு வந்துட்டு மோர், இந்த மாதிரி ஆர்டர் படி ஞாபகம் வச்சுட்டா போதும், சரியா. வேல்யூ தெரிஞ்சு வாட்டர் கூட ஃப்ளோரின் சேர்த்து அப்படின்னா HF+ O2 மாறும், ஓகேவா. ஃப்ளோரின் இஸ் ஹைலி ரியாக்டிவ், ஸோ H2 இருந்து ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃப்ளோரின் வந்து என்னது ஒரு ஹைலி ரியாக்டிவ், ஓகேவா. ஸோ அப்போ H2 இருந்து எனக்கு ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஃப்ளோரினுக்கு ரியாக்டிவ் அதிகம் என்பதால் குளோரைடு புரோமைடு அயோடின் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிடும், சரியா. ஸோ எலக்ட்ரானிட்டி அதிகம், இப்போ எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணும். HCl HBr HIல வந்துட்டு குளோரின் புரோமின் அயோடினை ரீப்ளேஸ் பண்ணும், சரியா. ஸோ ஃப்ளோரின் வந்துட்டு ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், சரியா. ஜிங்க் வந்துட்டு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஏன் அப்படின்னா இந்த ஜிங்க் வந்துட்டு எலக்ட்ரோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ நெகட்டிவ்ல வரும், ஃப்ளோரினுக்கு பாசிட்டிவ்ல வரும். அந்த டேபிள் நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும், ஓகேவா. ஸோ இந்த மேல வந்துட்டு அக்வஸ்
மீடியத்தில் நடக்காது. இந்த H2 கூட ஜிங்க் வந்து வாட்டரை லிபரேட் பண்றது, ஃப்ளோரின் வந்துட்டு H2 கூட சேர்ந்ததுன்னா ஆக்சிஜனை மேல இருக்கிற ரியாக்ஷனுக்கு எதுல நடக்காது? அக்வஸ் மீடியத்தில் நடக்காது. ஏன் அப்படின்னா F2 ஆனது H2O கூட ரியாக்ட் ஆகிட்டு ஓட்டோ லிபரேட் பண்ணும். ஆனா Cl2 கேன் ரீப்ளேஸ் Br மைனஸ் I மைனஸ். இந்த ரியாக்ஷனை அக்வஸ் சொல்யூஷன்ல பண்ண முடியும். ஓகேவா? ஸோ Br அதாவது Cl2 வந்துட்டு Br மைனஸ் I மைனஸே ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த அக்வஸ் சொல்யூஷன்ல பண்ண முடியும். இந்த ரியாக்ஷனை Br மைனஸையும் I மைனஸையும் ரீப்ளேஸ் பண்ற ரியாக்ஷனை அக்வஸ். ஓகேவா? ஆக்சுவலா இதுல எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஃப்ளோரின் வந்துட்டு எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணும்? குளோரின், Br, அயோடின், இது மூணு ரீப்ளேஸ் பண்ண முடியும். குளோரின் எதை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா புரோமினே அயோடினை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். புரோமின் எதை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும்? அயோடினை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இதெல்லாமே எங்க நடக்கும்? அக்வஸ் மீடியத்துல. சரியா? இந்த மேல இருக்க ரியாக்ஷன் மட்டும் தான் அக்வஸ் மீடியத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு டெஃபரன்ஸ் எழுதிருக்காங்க. இது தேவை கிடையாது. இப்ப நான் சொன்னதை மட்டும் நான் போச்சுங்க. சரிங்களா? லேயர்ஸ் டெஸ்ட். ஓகேவா? லேயர்ஸ் டெஸ்ட்னா என்ன? எனக்கு குளோரின் வந்துட்டு KBr கூட சேர்ந்து எனக்கு KCl பிளஸ் Br2 மாறுதான் லேயர்ஸ் டெஸ்ட். சரியா? KCl பிளஸ் Br2 மாறுது. அதே மாதிரி Cl2 வந்துட்டு எனக்கு Ke கூட மாறுதான், Ke கூட சேர்ந்து எனக்கு KCl பிளஸ் I2 மாறுதான் லேயர்ஸ் டெஸ்ட். சரியா? அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் ஆனது புரோமைட் ரெட் கலர், அயோடின் வந்து வயலட் இருக்குதா என்பதை கண்டறியும் சோதனை. ஓகேவா? இந்த லேயர்ஸ் டெஸ்ட் வந்துட்டு புரோமினுக்கு ரெட் கலர், அயோடினுக்கு வயலட் கலர் இருக்குதா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டறியும் சோதனைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2x மைனஸ் வந்து எனக்கு X2 மாறுறது வந்துட்டு ஒரு 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஆனது குளோரைடு புரோமைடு அயோடைடு காம்பவுண்டை பிரித்தெடுக்க உதவும். குளோரைடு அயோடைடு காம்பவுண்டை என்ன பண்ணும்? பிரித்தெடுக்கிறதுக்காக உதவும் இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ். சரியா? ஸோ F மைனஸை நான் F2 ஆக மாற்றுறதுக்கு என்ன தேவை? எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணணும். F மைனஸை F2 ஃப்ளோரின் மைனஸை நான் ஃப்ளோரின் F2 மாலிகுலா மாத்துறதுக்கு என்ன தேவை? ஒரு எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணணும். சரியா? சுத்தமாக தான் தியரி தான், ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். இந்த சாப்டர்ல ஒரு முக்கியமான ரியாக்ஷன் அப்படின்னா இதுதான். ஓகேவா? ஸோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ல ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற ஆட்டம் சிமில்டேனியஸா என்ன பண்ணிக்கும்? ஆக்சிடைஸ் ஆகிக்கும், ரெடியூஸ் ஆகிக்கும். ஓகேவா? இதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? இந்த ரியாக்ஷன்ல ஒரு எலமெண்ட் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 3 ஆக்சிஜன் ஷேட் இருக்கணும். இந்த ரியாக்ஷன்ல ஒரு எலமெண்ட் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் 3 ஆக்சிஜன் ஷேட் இருக்கணும். ஓகேவா? அந்த எலமெண்ட் இன்டர்மீடியட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கணும். அந்த எலமெண்ட் இன்டர்மீடியட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்க வேண்டும். ஓகேவா? இப்போ H2O2ல ஆக்சிஜனுக்கு என்னது? -1. இது -2 மாறலாம் அல்லது 0 மாறலாம். இப்போ -1 தானே இன்டர்மீடியட். ஸோ அப்போ அது -1 இருக்கு. இப்போ இன்டர்மீடியட்டா இருக்கு. இப்போ H2O2 வந்துட்டு எனக்கு ரெடியூஸ் ஆகி -2 மாறுது, ஆக்சிடைஸ் ஆகி 0 மாறுது. ஓகேவா? இதுதான் என்னது? டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். சரியா? எது வந்துட்டு சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூக்கு போனதுன்னா அது வந்துட்டு ஒரு வேல்யூல இருந்து பெரிய வேல்யூக்கு போனதுன்னா அது பேர் ஆக்சிடேஷன். ஒரு வேல்யூல இருந்து கம்மியான வேல்யூக்கு போகுது அப்படின்னா அது ரிடக்ஷன். சரியா? -1ல இருந்து -2க்கு போகுது அப்படின்னா அதிகமாகல. -2ங்கிறது கம்மியான வேல்யூ. சரியா? -1 விட -2 கம்மியான வேல்யூ. ஓகேவா? அப்போ அது வந்துட்டு ரிடக்ஷன். சரியா? நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா -1 -2 தானே பெருசு, வேணா -1 பெருசுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. எந்த அளவுக்கு அது மைனஸ்ல போகுதோ அந்த அளவுக்கு அதோட சின்ன வேல்யூ. சரியா? 4 மைனஸ் எனக்கு pH3 மாறுது, H3PO2 மாறுது அப்படின்னா இந்த இடத்துல பாஸ்பரஸ் +1, இந்த இடத்துல பாஸ்பரஸ் -3, இந்த இடத்துல பாஸ்பரஸ் 0. ஓகேவா? 0 +1 மாறுறது ஆக்சிடேஷன், 0 -3 மாறுறது ரிடக்ஷன். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் S8 2OH-. ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன்ல சல்ஃபர் பார்த்தா அப்படின்னா 0ல இருந்து எனக்கு -2க்கு மாறி இருக்கு. அப்புறம் +2
ஸோ அப்போ இதுவும் என்னதான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் தான். அதே மாதிரி கீழே உள்ள ரியாக்ஷன்ல குளோரின் +1 மாறி இருக்கு, -1 மாறி இருக்கு. ஸோ போத் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். சரியா? ஸோ இந்த ரியாக்ஷனை Br2I2வும் ஃபாலோ பண்ணும். இந்த ரியாக்ஷனை Br2I2வும் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ F2 ஆனது இந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா ரெண்டே ஆக்சிடேஷன் தான். ஃப்ளோரினுக்கு ரெண்டே ஆக்சிடேஷன் தான் இருக்கு. -1 0 இந்த 2 ஆக்சிடேஷன் மட்டும் தான் இருக்கு. F2 வந்து ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? F2 இந்த ரியாக்ஷன்ல ஆகாது. சரியா? ஸோ அதனால இந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. நெக்ஸ்ட் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் காம்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்னா பேர்லாம் புதுசா இருக்குன்னு நினைக்காதீங்க. காம்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். சரியா? இது ரிவர்ஸ் ஆஃப் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? எனக்கு ஒரு எலமெண்ட் ரெண்டு வெவ்வேறு ஆக்சிடேஷனா மாறி இருக்குது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஆனா ரெண்டு வெவ்வேறு ஆக்சிடேஷன் கொண்ட அதே எலமெண்ட் எனக்கு என்ன மாறி இருக்கணும்? ஒரே ஆக்சிடேஷனா மாறி இருக்கிறது தான் காம்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். சரியா? இப்போ O-1 வந்து எனக்கு O2- ஆகும், O0 மாறி இருக்கிறது எனக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். அதுவே எனக்கு +1 குளோரின் -1 குளோரின் 0 மாறி இருக்கிறது எனக்கு காம்ப்ரொபோர்ஷனேஷன். ஓகேவா? டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் வேற, காம்ப்ரொபோர்ஷனேஷன் வேற. சரியா? ரெண்டு சேர்ந்து ஒன்னு ஃபார்ம் பண்றது காம்ப்ரொபோர்ஷனேஷன், ஒன்னு ரெண்டா மாறுறது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். ஸோ கீழே கொடுத்த which are the following species do not show disproportionation reaction? எது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் காமிக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது காமிக்காது? ClO4 தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா ClO4க்கு மேல இந்த இடத்துல குளோரினோட சார்ஜ் என்ன +7, இதுக்கு மேல என்ன ஆகாது, என்ன கிடையாது, +7க்கு மேல குளோரினுக்கு அப்போ அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஆக்சிடைஸ் ஆகிக்க முடியாது. ஓகேவா? அப்போ அது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் கிடையாது, ஒன்லி ரெடியூஸ் மட்டும் தான் ஆகிக்கும். சரியா? ClO- வந்துட்டு இந்த இடத்துல குளோரினோட சார்ஜ் +1 அப்படின்னா இது வந்துட்டு 0 ரெடியூஸ் ஆகிக்கலாம், இதுவும் ஆக்சிடைஸ் ஆகிக்கலாம். சரியா? ஸோ அதனால Cl ஆகிக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் not a disproportionation reaction. ClO4- வச்சு disproportionation reaction பண்ண முடியாது. சரியா? ஸோ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இதால மேலும் ஆக்சிடைஸ் ஆகிக்க முடியாது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் ஒரு இது கொடுத்துட்டான கான்செப்டா தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த Pb3O4 PbO2 மாறுறது அதெல்லாம் தேவை கிடையாது. ஓகேவா? இதனால ஜஸ்ட் நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ Pb3O4 8HCl. ஓகேவா? Pb3O4 8HCl 3PbCl2 இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் போகுது. Pb3O4 + 4HNO3 PbNO3 twice PbO2 2H2 இந்த மாதிரி 2 ரியாக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன் கேட்குறேன்னா why do the following reaction proceed differently? இந்த 2 ரியாக்ஷனு எனக்கு டிஃப்ரெண்டா நடக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல நடக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்குறீங்க? Pb3O4 என்பது ஆக்சுவலா ஸ்டாய்சியோமெட்ரிக் மிக்சர் ஆஃப் 2 mole ஆஃப் PbO 1 mole ஆஃப் PbO2. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா நான் ஸ்கிப் பண்ணிட்டு போலாம் தான் நினைச்சேன். ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து என்சிஆர்ல இருக்குன்னு தெரியல, நாங்க படிக்கும்போது மாதிரி கிடையாது. பட் இந்த வருஷத்துலேருந்து உள்ள நோட்ஸ்ல இருந்து நான் எடுத்து போட்டேன். சரியா? அதனால எனக்கு வந்துட்டு இது இம்பார்ட்டன்டா என்னன்னு தெரியல, ஆனா கேட்கலாம் மேபி கொஸ்டின். ஏன்னா Pb3O4 பத்தி நமக்கு இருக்கு என்சிஆர்ல. ஓகேவா? ஸோ Pb3O4ங்கிறது என்னது, அதோட மிக்சர் என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம்னு சொல்லலை, பட் இருந்தாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா Pb3O4ங்கிறது என்னது, ஒரு மிக்சர் ஆக்சைடு. ஓகேவா? அப்போ அது எதோட மிக்சர்னு கூட கேட்கலாம். ஓகேவா? பி பிளாக்ல நான் படிச்சு ஞாபகம் வச்சு சொல்றேன். பி பிளாக்ல நான் Pb3O4 எதோட மிக்சர் அப்படின்னு எனக்கு வந்து நான் படிச்சிருக்கேன். ஓகேவா? PbO அண்ட் PbO2 இது நம்ம பி பிளாக்லயும் படிப்போம். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பி பிளாக்ல படிப்போம். இருந்தாலும் அங்க பி பிளாக்ல இந்த 2 mole 1 mole கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? ஒன்லி இட் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் PbO அண்ட் PbO2 தான் கொடுத்துருப்பாங்க.
ஓகேவா? ஸோ அதுக்காக நான் இப்போ சொல்லிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? 2 மோல் ஆஃப் பிபிஓ அண்ட் 1 மோல் ஆஃப் பிபிஓ2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பி பிளாக்ல அந்த மோல் கொடுத்துருக்க மாட்டாங்க சரியா? ஸோ அதனால ரொம்ப முக்கியம் இது. ஸோ பிபிங்கிறது இதுல +2 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு. பிபி +4 ஆனது +2 ஆக மாறும் ஓகேவா? ஸோ 2 ஆனது என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா தான் ரெடியூஸ் ஆகுது ஓகேவா? தான் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ இது என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் டியூ டு இன்னட் பேர் எஃபெக்ட். இன்னட் பேர் எஃபெக்ட் என்ன? டவுன் த குரூப் ஓகேவா? ஒரு பீரியாடிக் டேபிள் டவுன் த குரூப் மேலேருந்து கீழே வந்து அப்படின்னா லோவர் அதாவது லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி அதிகமாகும் சரியா? அதுதான் வந்துட்டு இன்னட் பேர் எஃபெக்ட். நீங்க அந்த பி பிளாக்ல படிப்பீங்க நீங்க அப்ப பாத்துக்கலாம். ஸோ PB3O4 இது எனக்கு என்ன மிக்சரு? PBO PBO2 இதை நான் பண்ணும் ஓகேவா? பண்ணும்போது என்ன நடக்குது? PBO ஆனது பேசிக் ஆக்சைடு. PBOங்கிறது என்னது? ஒரு பேசிக் ஆக்சைடு. ஏன்னா PBங்கிறது ஒரு மெட்டல், ஸோ பேசிக் ஆக்சைடு. இது எனக்கு ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. அதுவே PBO2 வந்து எனக்கு HCl கூட ரியாக்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் போகுது ஓகேவா? ஆனா ஸோ HCl போகும்போது இந்த மாதிரி நடக்குது சரியா? ஆனா PBO வந்துட்டு HNO2 அதாவது அந்த HNO3 கூட ரியாக்ஷன் போகும் ஓகேவா? BBO வந்துட்டு HNO3 கூட ரியாக்ஷன் போகும். PBO2 வந்துட்டு HNO3 கூட ரியாக்ஷன் போகாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா? ஸோ PBO வந்துட்டு HCl இது ரெண்டு PBOவும் PBO2வும் எனக்கு ரெண்டு HCl கூட ரெண்டுமே ரியாக்ட் ஆகும். ஆனா HNO3 கூட PBO மட்டும்தான் ரியாக்ட் ஆகும், PBO2 ரியாக்ட் ஆகாது ஓகே? அதனால அந்த ரெண்டு ரியாக்ஷனுமே டிஃபரெண்டா ப்ரொசீட் ஆகுது ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் சரியா? ஒன்லி PBO தான் எனக்கு HNO3 கூட ரியாக்ட் ஆகும், PBO2 நடக்காது சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ இவ்வளோ சீரியஸாக ரியாக்ஷன் PBO2 வந்துட்டு எனக்கு HNO3 கூட ரியாக்ட் ஆகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் அந்த சாப்டர் சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் ஒரு டாபிக் இருக்கு ஓகேவா? ஸோ அந்த ஈக்குவல் வெயிட்லாம் நீங்க வந்துட்டு இந்த லெசன்லேயே படிச்சிருப்பீங்க. எங்க ஈக்குவல் வெயிட், நார்மாலிட்டி, மொலாரிட்டிலாம் வந்துட்டு நீங்க அந்த சொல்யூஷன் லெசன்லேயே படிச்சிருப்பீங்க சரியா? ஸோ அதனால நாங்கள் இங்கே நடத்த தேவையில்ல. பேலன்சிங் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வந்துட்டு நான் ஒரு வீடியோவா நடத்திருக்கேன் சரியா? ஆக்சுவலா இப்படி நடத்தும் போது நான் வந்துட்டு நோட் பேனை வச்சு அந்த மாதிரி நடத்துவேன் ஓகேவா? ஸோ அந்த இது இருக்கு. இல்லைனா வந்துட்டு நான் யூடியூப் சேனல்லேருந்து நான் வந்துட்டு சரியா? ஸோ இந்த ரெண்டு மெத்தட் இருக்கு, இந்த பேலன்சிங் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு எது புரியுதோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரியா? ஸோ இந்த மாதிரி நடத்தினேன் அப்படின்னா, ஏன்னா இந்த ஸ்க்ரீனே கொஞ்சம் சின்னது தானே. ஸோ இதை இந்த மாதிரி நடத்தினேன் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நீ கிளாஸ். தேங்க்யூ.